பிலிப்பைன்ஸ்ங்கிற இந்த ஒரு நாடு மட்டும்தான் இந்த விதிமுறைகளை பின்பற்றுறாங்க. பிலிப்பைன்ஸ் ஒரு கண்ட்ரி தான் வந்து என்எம்சி விதிமுறை முழுமையாக ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நான் சொல்லல, வேற எந்த ஒரு நாடும் இந்த மாதிரி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. லிம்ரா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பெற்றோருக்கு சொல்ல வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாம, ப்ரூஃப்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். காலேஜ் இருக்கக்கூடிய டீன் சைன் பண்ணிருக்காரு, அவரோட டீட்டெயில்ஸ் காப்பி இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம். லிம்ராவினுடைய நிர்வாக இயக்குனரா தொடர்ந்து 23 ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டே வரீங்க. இதுல 1850 மாணவர்களை இந்தியாவுக்கு மருத்துவர்களா மாத்தி கொடுத்திருக்கீங்க. வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிக்க வச்சுட்டு இப்போ இந்த இவ்வளவு பெரிய வருஷம் 23 வருஷம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில 1850 மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன வாசல்? இதுக்கு முக்கியமான வந்து நாங்க யாருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான். ஏன்னா இன்னைக்கு லிம்ரா நிறுவனம் நிறைய பேருக்கு தெரியும், மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னு விரும்புகிறோம் ஒரு பெற்றோராக இருக்காங்க இல்லை ஒரு மாணவர்னா அவங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் தான் லிம்ரா. ரெண்டாவது எல்லாருக்கும் தெரியும், வெளிநாட்டிலிருந்து முடிச்சு வந்து இங்கே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு, எஃப்எம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த 23 வருஷம் நம்ம வந்து சாதனையாவோ இல்லை ஒரு 1850 டாக்டர்ஸை உருவாக்குன ஒரு நிறுவனமாகவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லை நன்றி சொல்ல காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா மருத்துவம் படித்து முடிச்சிருந்த மாணவர்கள் லிம்ரா மூலமா இப்போ ஒரு 580 மாணவர்கள் வெளிநாட்டில் வந்து லிம்ரா மூலம் மருத்துவம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சார், அண்மையில பிலிப்பைன்ஸினுடைய மருத்துவ ஆணையத்துல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியால குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு இப்போ கவுன்சிலிங்காக பல மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிலிப்பைன்ஸினுடைய மருத்துவ நடைமுறைகளை நடந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் நம்மளுடைய இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்? என்னென்ன மாற்றங்கள்ல இந்த பிலிப்பைன்ஸ் மருத்துவ ஆணையம் கொண்டு வந்திருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு புதுசாக அந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்குற பெற்றோருக்கும் மாணவருக்கும் நான் சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 19, 2025 வந்து நம்மளோட தேசிய மருத்துவ ஆணையம், ஆங்கிலத்தில் வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லுவோம், இங்கே ஒரு 6 விதிமுறைகள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும் விரும்புகிற ஒரு மாணவராக இருக்கீங்க, ஒரு பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 6 விதிமுறைகள். இது ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் இப்போ புதுசாக பார்க்குறதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் படிக்கிற காலம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிற மினிமம் 54 months உங்களுக்கு டியூரேஷன் இருக்கணும். ப்ராக்கெட்டில் வந்து 4.5 வருஷம் மருத்துவம் படிச்சுக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ராட்ல வந்து படிச்சிருக்கணும், நம்பர் 2. மூணாவது உங்களோட எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கறது மருத்துவ கல்வி முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கணும். இது 3வது முக்கியமான விஷயம். 4வது, நீங்கள் எந்த நாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும் இல்லை எந்த யூனிவர்சிட்டி மருத்துவம் படிக்கணும், அந்த யூனிவர்சிட்டி மருத்துவ படிப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கணும். இது 4வது விதிமுறை. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இன்டர்ன்ஷிப் அந்த யூனிவர்சிட்டி சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு அட்டாச்சான ஹாஸ்பிட்டல் தான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கணும். இது 5வது விதிமுறை. 6வது விதிமுறை பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் மருத்துவம் படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் நீங்கள் வந்து டாக்டருக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து MBBSக்கு சேரலாம். ஆனால் 6வது விதிமுறையில் நீங்கள் படிக்கக்கூடிய நாட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் உங்களோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படின்னா நீங்கள் வாங்கின டிகிரியை வந்து அங்கே பதிவு பண்ணிக்கணும் அல்லது லைசன்ஸ் வாங்கிக்கணும். இதுதாங்க மே 19, 2025 வந்து NMC சொன்ன விதிமுறை. இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணிக்கிற ஒரே ஒரு நாடு அப்படின்னு பார்க்கல இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அது பிலிப்பைன்ஸ் ஒன்று தான் நம்ம சொல்லுவோம். இவ்வளவு முக்கியமான விஷயங்களை பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நம்மளுடைய NMC வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிமுறைகளை தெளிவா விளக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய பயனுள்ள தகவல்களுக்கு. நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கக்கூடியதா இருந்துச்சு. அதாவது பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நாடு இந்த NMC விதிமுறைகளை பின்பற்றுதுன்னு சொல்லியிருக்கீங்க. பிலிப்பைன்ஸ்ங்கிற இந்த ஒரு நாடு மட்டும்தான் இந்த விதிமுறைகளை பின்பற்றுதா? அதாவது NMC உட்படுத்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை பின்பற்றுதா? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பிலிப்பைன்ஸ் ஒரு கண்ட்ரி தான் வந்து NMC விதிமுறை முழுமையாக ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நான் சொல்லலை, பிலிப்பைன்ஸ் வந்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய உயர்கல்வி ஆணையம் செட் அப்படின்னா கமிஷன் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்த சில முக்கியமான தகவலை இந்த இடத்துல ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். இது என்னைக்கு வந்திருக்கிற டேட் பார்த்தா மே 8, 2025.
ஸோ என்எம்சி விதிமுறை வந்து May 19, 2025. பட் அதுக்கு முன்னாடியே வந்து செட் பிலிப்பைன்ஸ் கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தக்கூடிய இந்த விளக்கம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல பதிவு பண்றேன். நீங்க பெற்றோர் யாராவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நான் சொல்றது தயவுசெய்து நோட் பண்ணுங்க. பிலிப்பைன்ஸ் வந்துருக்கீங்க மாற்றங்கள். This is for the request of various of higher education recognized by the Commission of Higher Education in the Philippines, offering the Doctor of Medicine program for a favorable action of over of concern of Philippines Medical School regarding the compliance with Indian National Medical Commission bracketல NMC regulatory for the Indian students and graduate. இதுதான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்க வேணா பிலிப்பைன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இதை எப்படி வந்து கம்ப்ளைன்ஸ் பண்றாங்கன்றதுக்கு முக்கியமான விஷயம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்க 54 months of Doctor of Medicine program excluding the pre-medicine program in various CHED recognized Philippines higher education institutions. ஸோ பிலிப்பைன்ஸ்ல ஒரு மாணவர் படிக்க போனா உங்க எல்லாருக்கும் தெரியும் அங்க 2 விதமான ப்ரோக்ராம் இருக்கு. முதல்ல நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ப்ரீ மெடிசன் அப்படின்பாங்க. இந்த ப்ரீ மெடிசன் சப்ஜெக்ட் படிப்பு முடிஞ்சு மெடிசன் சப்ஜெக்ட் வந்து நீங்க படிக்க போறீங்க பிலிப்பைன்ஸ். உங்களுக்கு படிக்கிற காலம் வந்து 54 months பிராக்கெட் வந்து 4.5 years. இது நம்பர் 1. பிலிப்பைன்ஸுக்கு வந்து எல்லா மருத்துவக் கல்லூரியில் வந்துட்டு இந்த நடைமுறை வந்து ஃபாலோ பண்றாங்க. இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதிலே நீங்க நோட் பண்ணுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் மேண்டட்டரி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். மேண்டட்டரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. வேணா நான் இந்த இடத்துல நான் கொடுக்குறது 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுங்க, பேரண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. இந்த 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு 2 டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்பாங்க. அது என்னங்க ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்? மருத்துவம் நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட். இதுல 6 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் பேத்தாலஜி. ஸோ முதல்ல 6 சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்க. இந்த 6 சப்ஜெக்ட் லெபரட்டரியோட உதவியோட தான் நீங்க படிப்பீங்க. இந்த 6 சப்ஜெக்ட். அடுத்த 13 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இதுல வரக்கூடிய முதல் சப்ஜெக்ட் ஜெனரல் மெடிசன். தமிழ்ல வந்து இதுக்கு பொதுநல மருத்துவம் சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து கம்யூனிட்டி மெடிசன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரிவென்டிங் சோஷியல் மெடிசன் அப்படின்பாங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட். மூணாவது பெண்நல மருத்துவம் பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓபிஜி, ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி அப்படின்பாங்க. 4வது சப்ஜெக்ட் பீடியாட்ரிக்ஸ், குழந்தைநல டிபார்ட்மெண்ட், இதை பத்தி படிக்கிறது 4வது. 5வது வந்து இஎன்டி, இயர் நோஸ் அண்ட் த்ரோட் பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். 6வது ஆப்தமாலஜி, கண் சம்பந்தப்பட்டு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் 6வது. 7வது சப்ஜெக்ட் டெர்மட்டாலஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்டு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் டெர்மட்டாலஜி. 8வது வந்து ஆர்த்தோபெடிக், போன் அண்ட் ஜாயிண்ட் பத்தி படிக்கிற சப்ஜெக்ட். 9வது சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஃபாரன்சிக் மெடிசன். நம்ம உடம்புல வரக்கூடிய டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட், போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் இந்த ஃபாரன்சிக் மெடிசன் சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. 10th சப்ஜெக்ட் சைக்காட்ரி. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நத்திங் பட் மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்காது. இந்த 10 சப்ஜெக்ட் தான் நாங்க இல்லைங்க, இன்னொரு 3 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அதை நோட் பண்ணுங்க. இது இன்டர்லிங்க் சப்ஜெக்ட் அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல 11th சப்ஜெக்ட் ரேடியாலஜி. ரேடியாலஜினா நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ரேடியாலஜியில வரும். பட் ரேடியாலஜியோட கனெக்ட் ஆகிற சப்ஜெக்ட் தான் அனஸ்தீசியா. இது எல்லாருக்கும் தெரியும். மயக்கவியல், ஒரு பேஷண்ட்க்கு வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அனஸ்தீசியா பத்தி படிப்பேன். 13வது சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th சப்ஜெக்ட் பேர் வந்து சர்ஜரி. The surgery is divided into 2 categories. One is minor surgery, another one is major surgery. இப்போ நான் முன்னாடியே 6 சப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கேன் ப்ரீ கிளினிக்கல்ஸ். இப்போ நீங்க டோட்டலா பார்த்தா 13 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நீங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து மெடிசன் படிக்க ஜாயின் பண்ணினா உங்களுக்கு இந்தியாவில் எப்படி வந்து என்எம்சி வந்து கம்ப்ளைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ விதிமுறைகள் அதை கம்ப்ளீட்டா 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் முழுமையாக வந்து உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நடத்துறாங்க. இது 2வது முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்துல 3வது அதிகமா ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாடு. ஸோ கோர்ஸ் ஆஃப் மீடியம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது இங்கிலீஷ் இருக்கா, அதுதான் வந்து செட்ல உயர்கல்வி மாணவர்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 4வது இன்டர்ன்ஷிப். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பிலிப்பைன்ஸ் வந்து மெடிசன் படிக்கணும். ப்ரீ மெடிசன் ஒரு ப்ரோக்ராம் படிப்பீங்க நம்பர் 1. 2வது மெடிசன் ஒரு ப்ரோக்ராம் படிப்பீங்க. இந்த 2 ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃப்டர் யுவர் டிகிரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகும். சார் நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன், ஃபைனல் இயர் நான் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் வந்து கணக்கு வருமா, இல்லை டிகிரி வாங்கிட்டதுக்கு அப்புறம் நான் தனியாக பண்ணணுமா? பிலிப்பைன்ஸ் நீங்கள் மருத்துவம் படிக்க வரீங்கன்னா உங்களோட டிகிரி வாங்கி 4 வருஷம் உங்களோட எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் படிப்பு முடிஞ்சு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் 1 ஆண்டு அங்கே பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் பேர் தான் உள்ளுரை பயிற்சிமா. அதை தான் வந்து நம்ம என்எம்சி வந்து இங்கே இன்சிஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நான் கவர் பண்ணுவேன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நேம் சொல்ல நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட்பாங்க. 2வது டிபார்ட்மெண்ட் சிசியூ, கிரிட்டிக்கல் கேர் யூனிட்.
மூணாவது ஓபிடி, எல்லாருக்கும் தெரியும் அவுட் பேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் பாங்க. நாலாவது வந்து ஓடி, ஓடின்றது ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்றதும் சொல்லிக் கொடுப்பாங்க, டிஸ்மேண்டில் பண்றதும் சொல்லிக் கொடுப்பாங்க. அஞ்சாவது மருத்துவத்துல மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சி அண்ட் கேஷுவாலிட்டி. அது என்னங்க எமர்ஜென்சி அண்ட் கேஷுவாலிட்டி, நீங்க தமிழ்நாட்டு கூட பார்த்துக்கலாம், அதிதீவிர சிகிச்சை பிரிவுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. ரோடு ஆக்சிடென்ட் கேசஸ், ஃபயர் ஆக்சிடென்ட் கேசஸ், இல்ல ஒரு மதருக்கு வந்து டெலிவரி லேபர் பெயின் வந்துச்சு, டெலிவரியில் வந்து சேர்க்குறாங்க, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒரு பேஷண்ட்க்கு, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இது எல்லாமே இந்த எமர்ஜென்சி அண்ட் கேஷுவாலிட்டி வரும். ஸோ நீங்க 19 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது மருத்துவ பாடத்துல படிக்கிறீங்க. படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆண்டு அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முழுமையாக வந்து பிலிப்பைன்ஸுடைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ் நடைமுறை நம்ம இந்திய மாடல் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்ன்றது இன்டர்ன்ஷிப்போட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்க. அடுத்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ். இதான் வந்து நம்ம என்எம்சி தெளிவாக கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ். அதுக்கு நம்ம பிலிப்பைன்ஸ் வந்து செட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்டபிலிட்டி அவங்க தெளிவாக கொடுத்துருக்க, சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்டபிலிட்டி ஃபார் பிராக்டிஸ் இன் பிலிப்பைன்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் பதிவு பண்ணிருக்காங்க. வேற எந்த ஒரு நாடும் இந்த மாதிரி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜார்ஜியா போறாங்க, கசகிஸ்தான் போறாங்க, கிர்கிஸ்தான் போறாங்க, உஸ்பெகிஸ்தான் போறாங்க. நான் முன்னாடியே நிறைய கவுன்சிலிங் நான் கொடுத்துருக்கேன், என்னோட செமினார்ஸ்ல கொடுக்க. வெளிநாட்டுக்கு எங்க வேணா நீங்க படிக்க போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டி உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அங்க யாரு கொடுக்குறாங்க, நீங்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல் கேள்வி. அல்லது லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்க பிலிப்பைன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து there is no separate exam. ஐயா நான் வந்து மருத்துவம் வந்து பிலிப்பைன்ஸ் 4 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டேன். இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு திரும்ப நான் இந்தியாவுக்கு வந்து இங்கே வரக்கூடிய எஃப்எம்ஜி அல்லது பின்னாடி வரக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் தாராளமாக எழுதலாம். இல்லைங்க நான் அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கி நான் மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை அங்கேயே உயர்கல்வி பண்ண தாராளமாக அதுவும் செய்யலாம். அதுக்கும் செட் அனுமதி கொடுக்குறேன். பட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு there is a separate exam called PLE, பிலிப்பைன்ஸ் லைசன்சிங் எக்ஸாம். இதை தான் நான் எல்லா பெற்றோருக்கும் சொல்றது, வெளிநாட்டுக்கு எங்க வேணாலும் படிக்க போங்க, பட் பிலிப்பைன்ஸ் ஒண்ணுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுக்குறாங்க வித்தவுட் எக்ஸாம். இல்லைங்க எனக்கு லைசன்ஸ் வேணா வித் எக்ஸாமோட நீங்க லைசன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது. ரொம்ப பயனுள்ள தகவல். அதாவது என்எம்சியினுடைய விதிமுறைகளை முழுக்க முழுக்க பிலிப்பைன்ஸ் பின்பற்றது மட்டும் இல்லாம இந்தியாவில் தமிழக மாணவர்கள் போய் அங்க பிலிப்பைன்ஸ்ல படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம மருத்துவர்களா பணியாற்றுறதுக்கான லைசன்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீட் தேர்வு எழுதி ரிசல்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். என்எம்சியினுடைய மாற்றங்கள் அதனுடைய விதிமுறைகளை தெளிவா விளக்கிறீங்க. அதே மாதிரி செட் அண்மையில வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருந்தீங்க. லிம்ரா தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மாதிரியான ஒரு வெளிநாட்டுக்கு மாணவர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி சார்பா லிம்ராவுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸா அபிஷியலா ஏதாவது ஷேர் பண்ணிருக்காங்களா? அதை நேயர்களுக்கு நீங்க விளக்க முடியுமா? தாராளமா. ஏன்னா லிம்ரா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பெற்றோருக்கு சொல்ல வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாம, ப்ரூஃப்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். இது இப்போ அண்மையில வந்து ஜூலை 2 இது எந்த கல்லூரியிலிருந்து வாங்கிட்டோம்னா குலியாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் வந்து வாங்கிட்டோம். இட்ஸ் டீன் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. கிரீட்டிங்ஸ். Following the recent issuance by the Commission of Higher Education of the Philippines dated 8th May 2025, we would like to provide a formal notice confirming the Doctor of Medicine program offered in Gulias College of Medicine, Cebu, Philippines is compliant with the requirement of NMC of India as well as CHED in Philippines. திரும்ப ரிப்பீட் பண்றேன், யூனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸ்ல வந்து 2 விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து செட்டோட கம்ப்ளீட் லேட்டஸ்ட் ஆணையத்தை நாங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றோம், என்எம்சி விதிமுறை நம்ம ஃபாலோ பண்றோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துலாம். We would like to provide an abstract in the letter to confirm the qualification of Indian medical graduates in the Philippines and to conform to the NMC regulatory, the CHED shall issue the certificate of registrability to the Indian graduates who have completed a 54 months of Doctor of Medicine program, excluding the pre-medical program in various CHED recognized Philippines higher education institutions. Number 1. Study the mandatory of schedule subjects dated of 18th November 2021 of 19 medical subjects. Undertaken the program of entailing English as a medium of instruction. Number 3. Third, successful of completing the 12 months of internship in the same medical institution or its attached hospital. Fourth, an awardee of medical degree certificate of registrability for practice in the Philippines. இந்த 4 பாயிண்ட்ஸ்க்கு திரும்ப வந்து யூவில அவங்க அக்னாலேஜ் பண்ண கொடுத்த காப்பி தான் நான் படிக்கிறேன். In the reference to the recent advisory published by NMC on May 19th. In the official website, the NMC reconfirmed the standard for the foreign medical education to become eligible to practice in India under point number 3. Rules by followed by the students
who intend to pursue medical education in a foreign country, the norms to be divided by NMC foreign medical graduates. Number first point is 54 months. The UV Medical College is following number one. Number two, 12 months of internship to be completed in the foreign nationality, which is UV is also allowing. Number three, clinical training program done by the part of the same university or its attached hospital. Fourth, UV runs a medical program complete in English. 5, the mandatory subject is 19 subjects, which is prescribed by the NMC, is being followed by UV Medical College. 6, the most important point, registration with respect to your professional regulatory body or otherwise competent to grant license to practice medicine in the respective jurisdiction of the country. So, ஒரு முக்கியமான விஷயம் NMC விதிமுறையும் செட் விதிமுறையும் UV மெடிக்கல் காலேஜ் முழுமையாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு அந்த காலேஜ் வந்து ஜூலை 2ஆம் தேதி வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னு விரும்புறீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணலாம். இதோட காப்பி எனக்கு வேணும், நான் ரெஃபரன்ஸ்க்கு இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி. இது யார் சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா காலேஜில் இருக்கக்கூடிய டீன் சைன் பண்ணியிருக்காரு. அவரோட டீட்டெயில்ஸ் காப்பி இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னு விரும்புறீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஒரு கண்ட்ரி தான் வந்து இன்னைக்கு NMC விதிமுறை முழுமையாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி செட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பிலிப்பைன்ஸ்க்கு படிக்க வரீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் டு ப்ராக்டிஸ் ஆர் யூ ஹேவ் அ லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ இந்த ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சிம்பிளாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். For call 94457 83333 99529 2233.